இந்தியா ஹரன்னு ஒரு கம்பெனி. அவங்க வந்து இந்த ஃபோர்ப்ஸ் மாதிரி இந்த டாப் 10 ரிச்சஸ்ட் இந்த வேர்ல்டு அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ டாப் 10 ரிச்சஸ்ட் இந்த இந்தியா, டாப் 10 ரிச்சஸ்ட் ஸ்டேட் அந்த மாதிரி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க 2024 டாப் 10 ரிச்சஸ்ட் சிட்டி இன் இந்தியான்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னா இந்தியாவில் 2024 மட்டும் 94 நியூ பில்லியனர்ஸ் வந்திருக்காங்களாம். ஸோ அதாவது 100 கோடி சம்பளம் வச்சுருக்கவங்க இல்லை 100 கோடி பட்ஜெட்டாக வச்சுருக்கவங்க 94 பேர் இந்த வருஷத்தில் மட்டுமே வந்திருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆயிருக்குன்னா யூஎஸ்ஏ சைனாக்கு அப்புறம் இந்தியாவில் தான் அதிகமான பில்லியனர்ஸ் இந்த வருஷத்தில் ஆட் ஆயிருக்காங்கன்ற லிஸ்ட்டு இந்தியாவில் ஜாயின் ஆயிருக்கு. இந்த இந்தியன் பில்லியனர்ஸோட டோட்டல் வெல்த்தை கால்குலேட் பண்ணாலே $1 trillion இருக்கான். அதாவது ஓவரால் டோட்டல் குளோபல் வெல்த்தோட ரிப்போர்ட் படி 7% வந்து இந்த பில்லியனர்ஸே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து டாப் 10 லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 10 ரிச்சஸ்ட் சிட்டிஸில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தோன்னா மும்பை தான் வச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பை. அதில் பார்த்தோன்னா டோட்டலாக 386 பில்லியனர் இருக்காங்க. அதில் நியூ பில்லியனர் மட்டுமே 54 இருக்காங்க. அதே மாதிரி சிட்டி வைஸில் அந்த சிட்டியில் யார் அதிகமான ரிச்சஸ்ட்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மும்பையில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அம்பானி தான். இந்த அம்பானி ஃபேமிலி கால் வைக்காத இடமே இல்லை. அவங்க தான் இந்தியாவோட ரிச்சஸ்ட். யாராவது ஒருத்தங்க ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணுவாங்களான்னு நம்ம எல்லாரையுமே பார்க்க வச்சாங்க. அதை விட கல்யாணம் டபுள் மடங்கு. ஏன்டா ஜான்சினாவெல்லாம் கூப்பிட்டு வச்சிங்கன்ற மாதிரி அவ்வளோ செலவு பண்ணாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து மும்பையிலே ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ரெண்டாவது சிட்டி பார்த்தோன்னா நியூ டெல்லி. நியூ டெல்லியில் வந்து இந்த வாட்டி 17 நியூ பில்லியனர் ஆட் ஆயிருக்காங்க. அதனால டோட்டலாக 217 பில்லியனர்ஸ் இருக்காங்க. இந்த நியூ டெல்லியிலே யார் ரிச்சஸ்டான பர்சன் பார்த்தோன்னா ஷிவ் நாடார் தான். அவர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இப்போ டெல்லியில் இருக்காரு. HCL கம்பெனி அவரது தான். மூணாவது யாருன்னு பார்த்தா ஹைதராபாத். ஹைதராபாத்தில் இப்போ 17 நியூ பில்லியனர்ஸ் வந்திருக்காங்க. அதனால மொத்தமாக அவங்க 100 இருக்காங்க. இதில் யார் ரிச்சஸ்ட்னு பார்த்தோன்னா முரளி திவி அண்ட் ஃபேமிலி. இவங்க வந்து ஒரு லெபார்டரி வச்சிருக்காங்க. நாலாவது சிட்டி எதுன்னு பார்த்தோன்னா பெங்களூர். அதில் டோட்டலாக 100 பில்லியனர்ஸ் இருக்காங்க. அதில் யார் டாப் 1 பார்த்தோன்னா அசீம் பிரேம்ஜி அண்ட் ஃபேமிலி. இவங்க யாருன்னா இந்த விப்ரோவோட ஓனர். அடுத்தது 5th தான் பார்த்தோன்னா நம்மளோட சென்னை இருக்குது. சென்னையில் பார்த்தோன்னா டோட்டலாக 82 பில்லியனர்ஸ் இருக்காங்க. அதில் விஜய், ரஜினி இவங்க பேர்லாம் கூட ஆக்டர்ஸ் பேரே கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் யார் டாப்பில் இருக்கான்னு பார்த்தோன்னா வேணு ஸ்ரீனிவாசன், இந்த டிவிஎஸ் மோட்டாரோட ஓனர். 6th பிளேஸ் எதுன்னு பார்த்தோன்னா கொல்கட்டா. இதில் டோட்டலாக 69 பில்லியனர்ஸ் இருக்காங்க. இதில் டாப் 1 யாருன்னு பார்த்தா வேணுகோபால் பங்காரு அண்ட் ஃபேமிலி. இவங்க ஒரு ஸ்ரீ சிமெண்ட்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு. 7th பிளேஸ் எதுன்னு பார்த்தா அகமதாபாத். இதில் 67 பில்லியனர்ஸ் இருக்காங்க. இதில் டாப் 1 யாருன்னு பார்த்தோன்னா அதானி குரூப்ஸ் தான். அதானி குரூப் டாப் 7 மட்டும் இல்லை, இந்தியாவிலே பார்த்தோன்னா இப்போ அம்பானியை தோக்கடிச்சு அதானி தான் வந்து டாப் 1 வந்திருக்காருன்னு இப்போ ரீசன்ட் நியூஸும் வந்திருந்தது. 8th பிளேஸில் பார்த்தோன்னா பூனே. ஸோ அவங்க வந்து 53 பில்லியனர்ஸ் வச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோன்னா சைரஸ் எஸ் பூன்வாலா. இவர் வந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியான்னு ஒரு வேக்சின் மேனுஃபேக்சர் கம்பெனி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தான் சூரத், கூர்காம்லாம் வந்திருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இதில் என்ன கேரளாவே இல்லை அப்படின்னு. ஏன்னா நமக்கு நெய்பர் ஸ்டேட் வந்து கேரளா. அங்கேருந்து என்ன ஒரு 50-60 பில்லியனர்ஸ் கூட இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சிட்டிஸ் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா டாப் 10 ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸ்னு. அதுலேயும் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மகாராஷ்டிரா தான் இருக்கு. அங்கே பார்த்தா டோட்டலாக 470 பில்லியனர்ஸ் இருக்காங்க. இதில் தமிழ்நாடு எங்கன்னு பார்த்தோன்னா 4th பிளேஸில் இருக்கு. டோட்டலாக 119 பில்லியனர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது இந்த டாப் 1 இருக்க பேர்லாம் பார்த்தோன்னா யாருமே இந்த 9 to 6 ஜாபுக்கு போய் இல்லை கஷ்டப்பட்டு நான் எப்படியா சம்பாதிச்சு வாங்கி என்னோட சொத்தை சேர்க்கணுன்ற மாதிரி யார் லிஸ்ட்டுமே இல்லை. இதுலேருந்தே ஒன்று கிளியராக தெரியுது, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சால் கண்டிப்பாக நம்மளால் பணக்கார ஆகவே முடியாது. நம்ம ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வெல்த்தாகவும் க்ரோ பண்ண முடியும். எப்போவுமே நீ ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருப்ப, நம்ம வந்து வேலை செய்யும்போது வர சம்பளம் நம்மளை என்றைக்குமே பணக்காரங்க ஆக்காது. நம்ம தூங்கும் போதும் நமக்கு வந்து காசு வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ரிச்ன்ற மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி நீ சொல்லிக்கிட்டே இருப்ப. அப்போ புரியல இப்போ புரியுன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தோன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவங்க வந்து ஊரை விட்டு வந்திருக்காங்க. கையில் ஒரு 250 ரூபாவோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என் பின்னாடி பார்த்தோன்னா 1.3 crores கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களோட ஸ்கேலுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆமாம், இந்த 9 to 5 ஜாப்லாம் போயிட்டு யாருமே பணக்காரம் ஆக முடியாது. எனக்கு தெரிஞ்ச முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்வேன்னா, எந்த அளவுக்கு நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பணம் சம்பாதிப்போம். நம்மளால் ஒரு தோசையை அழகாக திருப்பி போட முடியும்னா அதுக்கான சம்பளம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளால் ஒரு பெரிய லாஜிஸ்டிக் இங்கேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்ப முடியும்னா அதுக்கான சம்பளம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளால் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கான வருமானம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை கொஞ்சம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா முன்னாடிலாம் நம்ம சின்ன வயசில் என்ன கேட்டிருப்போம்னா எப்படியாச்சும் நல்லா படிச்சு நான் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி நல்ல சேலரி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். இப்போ நிறைய பசங்களை பார்த்தோன்னா என்னடா காலேஜ் முடிச்சுனடா வேலைக்கெலாம் போகலாம், இல்லை ப்ரோ ட்ரேடிங் பண்ணலான் இருக்கேன், இன்னொரு ட்ரேடிங் கோர்ஸ் சேர்ந்துருக்கேன்றானுங்க. அதெல்லாம் கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது. எப்படிடா லைஃப்பில் ஒரு
அடுத்த கட்டத்தை வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு சேரணும், சம்பளம் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், ஃபேமிலி ஆகணும், அவள் தான் செத்துடணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ இருக்க பசங்களாம் வந்து நிறைய இன்டர்நெட் அந்த மாதிரி கையில் இருக்கனால நிறைய ஆல்டர்னேட் மெத்தட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறைய பேர் பணக்காரங்கலாம் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோவிட் டைமில் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. அந்த டைமில் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணவங்களாம் பார்த்தா இப்போ 4-5 கடை அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா செழிப்பாகவே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மந்த் எண்டில் எப்போ சேலரி வரும்னு மெசேஜை பார்த்துட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிஸ்னஸ்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம ஸ்டெப்பாக நம்பர் 1க்குலாம் போக முடியும்.